அறம் போற்றி ஆர்வம் வளர்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். அவர் எவ்வளவு பிரபலமானவர்னா, எப்பவுமே அவர் சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும், தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரம் வேணுன்றதுக்காகவும், சுமார் 2700 ஏக்கர் நிலப்பரப்புல பிரைவேட் அம்யூஸ்மெண்ட் பார்க், பிரைவேட் ஜூ, தனிப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன், மேன்ஷன், அதோட எமர்ஜென்சி அண்ட் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு தனக்குன்னு தனி உலகத்தையே உருவாக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. எஸ், இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவரோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு, அவரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பின்னாடி இருந்த கதை என்ன, அவர் எப்படி இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாரு, அது மட்டும் இல்லாம அவ்வளவு பணம் சம்பாதிச்சும் எப்படி அந்த பினான்சியல் ப்ராப்ளம்ல போய் மாட்டிக்கிறாரு, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மைக்கேல் ஜாக்சன் ஆகஸ்ட் 29, 1958 இந்தியானால பிறக்கிறாரு. 10 குழந்தைகள் கொண்ட குடும்பத்துல 8வது குழந்தையா பிறக்கிறாரு. இவர் அப்பா பேர் ஜோசப் ஜாக்சன். ஜோசப் ஜாக்சன் சின்ன வயசுல தங்களோட குழந்தைகளுக்கு இசை ஞானம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சோ ஃபேமிலி பேண்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஜோசப் ஜாக்சன் பயங்கர ஸ்ட்ரிக்ட். சோ ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பல மணி நேரம் ரிஹர்சல் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரிஹர்சல்ல ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பெரிய அளவுல பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. மைக்கேல் ஜாக்சன் பின் நாட்கள்ல அவங்க அப்பாவால பிசிக்கல் அண்ட் எமோஷனல் அபியூஸ் அனுபவிச்சதா சொல்றாரு. அவங்க அப்பாவை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாதுன்ற பயத்திலே இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. மைக்கேல் அவரோட ஃபேமிலி பேண்ட்ல ஜாயின் பண்ணும்போது அவரோட வயசு 5. 8ல இருந்து 10 வயசுக்குள்ள அமெரிக்கால இருக்கிற மேக்சிமம் ஆஃப் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. டெலிவிஷன்லயும் தோன்ற ஆரம்பிச்சிடறாரு. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனா அதுக்காக அவர் இழந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட சைல்ட்ஹுட் டேஸ். பர்த்டே பார்ட்டிஸ்க்கு போக முடியல, ஃப்ரெண்ட்ஸோட சகஜமா விளையாட முடியல, ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா, பிரைவசி அப்படின்றதே மைக்கேல் ஜாக்சனோட லைஃப்ல சைல்ட்ஹுட் டேஸ்ல இல்லாம இருக்கு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா. மைக்கேலோட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் கேரிங்காகவும் இருந்திருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். அவர் வாய்ஸ்ல இருந்த கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாம அந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸை உள்ள கொண்டு வர்றது, அந்த டான்ஸ்ல கொடுக்குற இன்கிரெடிபிள் எனர்ஜி, பல்லாயிரக்கணக்கான ஆடியன்ஸ்க்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாலும் எந்த விதமான பயமோ தயக்கமோ இல்லாம அந்த பெர்ஃபார்மன்ஸை கன்வே பண்ற விதம் அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸ்ட்ராடினரி டேலண்டோட இருந்திருக்காரு. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையுமே சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல பல மணி நேரம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட டைம் ரிஹர்சல்லே செலவு பண்ண வைக்கிறாரு. ஸோ இதனால அவருக்கு அந்த ஃபிளாலஸ் டைமிங், அதோட ஸ்டேஜ் டிசிப்ளின், இது மாதிரி பல இதுல அவரை எக்ஸ்பர்ட்டாவும் மாத்துறாரு. ஜாக்சன் 5 பேண்ட்ல இருந்துகிட்டே பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்றாருன்னா தனியாவும் மியூசிக்ஸ் ரிலீஸ் பண்றாரு. அவரோட ஆல்பம், அதாவது 1982ல ரிலீஸ் ஆன த்ரில்லர் அப்படின்ற ஆல்பம் அவரோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான ஆல்பம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக இசை வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஆல்பத்துல இதுவும் ஒன்னா இருக்கு. சுமார் 70 மில்லியன் அளவிலான காப்பி வித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1983ல ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் மைக்கேல் ஜாக்சன் அந்த மூன் வாக் அப்படின்றத பிரபலப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் டெலிவிஷன்லயும் இதுதான் ஒரு மேஜரான கண்டென்ட்டா மாறுது. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க பல பேர் இந்த மூன் வாக்கை இமிட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா ஆர்டிஸ்டுமே ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிலயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ரீஜியன்லயோ ஃபேமஸா இருப்பாங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்படி இல்ல. அவரோட மியூசிக்கல் லாங்குவேஜ் கல்ச்சர்ஸை தாண்டி ஃபேன்ஸை உலகத்துல இருந்து பல இடங்கள்ல இருந்து கொண்டு வருது. அமெரிக்கா, ஏசியா, ஈரோப், ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தோட எல்லா பகுதியிலுமே சூப்பர் ஸ்டாரா மாறிடுறாரு. மைக்கேல் ஜாக்சன் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னா பெர்ஃபெக்ஷன். அவரோட சாங்ஸ், டான்ஸ், கோரியோகிராஃபி, அதோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அப்படி எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்க்கும் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அதுக்காக பல மணி நேரம் பிராக்டிஸ்லேயே செலவு பண்ணுவாரு. இதுதான் பாத்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட்ல இருந்து மைக்கேல் ஜாக்சனை தனியா காமிச்சது. அது மட்டும் இல்லாம நான் முன்னக்கே சொன்ன மாதிரி 1982ல ரிலீஸ் ஆன த்ரில்லர் அப்படின்ற ஆல்பம் அவரோட கெரியர்ல ரொம்ப முக்கியமா இருக்கு. அதோட சேர்த்து அடுத்த வருடம், அதாவது 1983லே பாத்தீங்கன்னா அவரோட மூன் வாக்குமே பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து பேசு பொருள் ஆகுறதுனால இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாகுது. அதோட மட்டும் இல்லாம அவர் ரிஹர்சலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவர் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மேல ஒரு பெரிய அளவுல கிரேஸ் உருவாகுது. அவரோட டான்ஸ் பாக்குறப்ப ஆடியன்ஸ் எல்லாம் பிரமிச்சு போயிடுறாங்க. எந்த அளவுக்கு அவருக்கு ஃபேம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அவரோட ப்ரெஷரும் அதிகமாகுது. எங்க போனாலும் அவர் சுத்தி ஒரு ஃபேன் பேஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி நியூஸ் பேப்பர்ல அவரை பத்தின ஸ்டோரிஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. அவரோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா பல ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இது மூலமா அவர் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறாரு. ஆனா அதை விட வேகமா செலவும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன், லேண்ட்ஸ், ஆர்ட்ஸ் கலெக்ஷன், மேசிவ் பெர்சனல் லோன், லாவிஷ் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பல பினான்சியல் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறாரு.
மைக்கேல் ஜாக்சன் அவரோட அப்பியரன்ஸ்ல பல சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காரு. 1980s ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவருக்கு விட்லிகோ அப்படின்ற ஸ்கின் கண்டிஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவர் ஸ்கின்ல இருக்க பிக்மெண்ட் கம்மியாறதுனால கலர் வந்து அன்ஈவனா மாறுறது. லைட்டர் பேச்சஸ் இருக்கிற இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை மறைக்கிறதுக்காக டார்க் மேக்கப் பயன்படுத்தினாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அந்த கண்டிஷன் வந்து காலப்போக்கில் அதிகமாகிறப்ப என்ன பண்றாங்கன்னா டீபிக்மெண்டேஷன் கிரீம் வந்து டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இது வந்து அவரோட ஸ்கின் அப்பியரன்ஸ் சேஞ்சஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து அவர் ஃபேஸ் பண்ண டீசிங், அதாவது அவரோட ஃபேஸ் அப்பியரன்ஸுக்காக அதிக அளவுல வந்து டீசிங்கை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதனால வந்து அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி உருவாகுது. அவரோட அப்பாவே பாத்தீங்க அப்படின்னா அவரை பிக் நோஸ் அப்படின்னு அழைச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அதிகமான இன்செக்யூரிட்டி அவருக்கு உருவாக்குது. இதனால வந்து அவரோட ஃபேஸ் அப்பியரன்ஸை வந்து மாற்றுறதுக்கு கண்டினியூஸா அவர் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. மைக்கேல் ஜாக்சனோட அப்பியரன்ஸ்ல அதிகமா பேசப்பட்டது வந்து அவரோட நோஸ் தான். 1970ஸ்ல ஒரு ரிஹர்சல் அப்போ வந்து அவரோட நோஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகுது. அதுக்கப்புறம் அதை சரி பண்றதுக்காக ஒரு ஆபரேஷனுமே பண்றாரு. அதுக்கு அடுத்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்மே வந்து கண்டினியூஸா அவரோட நோஸ்ல வந்து பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா 1980s மிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட நாசில் டிப் வந்து ரிஃபைன்டாகவும் அவரோட நோஸோட பேஸ் வந்து ஷார்ப்பாகவும் மாறுது. அதனால அவரோட நோஸ் வந்து ஷார்ப்பா தெரியுது. அதுக்கு அடுத்த காலங்கள்ல வந்து அவர் பப்ளிக்கா அப்பியர் ஆகும் போதெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் பேண்டோ இல்லது ஃபேஸ் மாஸ்கோ போட்டு தான் வந்து வெளியே வர்றதா சொல்றாங்க. மைக்கேல் ஜாக்சன் அவரோட 1988 ஆட்டோபயோகிராஃபில அவரோட சின்ன வந்து டிம்பிள் வர்றதுக்காக ஒரு இம்ப்ளான்ட் வந்து செஞ்சதா சொல்லியிருக்காரு. இதன் மூலமா வந்து அவரோட ஜாலைன் வந்து டிஃபைன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சதா சொல்றாங்க. இதன் காரணமா வந்து அவரோட சின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டபிள்யூ ஷேப் அப்பியரன்ஸ் வந்து உருவாகுது. அது மட்டும் இல்லாம காலங்கள் போக போக அவரோட சின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆங்குலராகவும் அவரோட சீக் போன்ஸ்லாம் வந்து ப்ராமினெண்டா தெரியவும் செய்யுது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் அண்ட் நேச்சுரல் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி மைக்கேல் ஜாக்சன் சொன்னாலும் சில மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவரோட அந்த இம்ப்ளான்ட் தான் வந்து இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மைக்கேல் ஜாக்சனோட ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல அவரோட நெக்குக்கு பின்னாடியும் கழுத்துலையும் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்கேர் இருக்கதா சொல்றாங்க. இந்த சர்ஜிக்கல் ஸ்கேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ல, அதாவது ஃபேஸ் லிஃப்ட் அண்ட் ஃபோர்ஹெட் லிஃப்ட் பண்ற அந்த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ல இருக்கிற அந்த பாயிண்ட்டை ஒத்து இருக்கதாகவும் சொல்றாங்க. மைக்கேல் ஜாக்சன் அவரோட அப்பியரன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப்பை மட்டுமே நம்பி மட்டும் இல்ல, அவர் வந்து சில பெர்மனன்ட் டாட்டூஸும் போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரோட ஐப்ரோ அண்ட் ஐ லிட்ல இருக்கிற அந்த ஐலைனர் அது தனியா தெரியணுன்றதுக்காக பெர்மனன்ட் டாட்டூஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட அந்த லிப்ஸ்ல இருக்கிற அந்த லைன், லிப்ஸோட எண்ட்ல இருக்க அந்த லைனும் கிளியரா தெரியணுன்றதுக்காக வந்து பெர்மனன்ட் காஸ்மெட்டிக் டாட்டூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. விட்லிகோனால அவரோட ஸ்கின் டோன் வந்து அதிகமா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற நேரத்துல வந்து லிப்ஸை வந்து தனியா காட்டுறதுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1984ல ஃபேமஸ் பெப்சி கமர்ஷியல் ஆக்சிடென்ட்னால பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட ஸ்கேல்ப் ஃபுல்லாவே வந்து சிவியரா பேர்ன் ஆகுது. இந்த பேர்ன்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல்பை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் வந்து அவர் ட்ரை பண்ணதா சொல்றாங்க. நிறைய ப்ரொசீஜர் அவர் பண்ணாலுமே கூட அவரால் அந்த நேச்சுரல் ஹேர் க்ரோத் அப்படின்றத வந்து ரீஷோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேட்டர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த விக் இல்ல ஹேர் பீசஸ்லாம் வந்து வச்சுதான் வந்து நிறைய பப்ளிக்ல அப்பியர் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. மைக்கேல் ஜாக்சன் 1988ல நெவர்லாண்ட் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு. இதோட மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா $19.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புப்படி 187 கோடி. இது மட்டும் இல்லாம அதை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஆண்டுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே வந்து $10 மில்லியன் வரைக்கும் செலவு பண்றாரு. அதோட அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளேயே பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜூ, அம்யூஸ்மெண்ட் பார்க், அது மட்டும் இல்லாம ரயில்வே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து டெவலப் பண்றாரு. இதுக்கு தனியா பாத்தீங்க அப்படின்னா $35 மில்லியன் வந்து செலவு பண்றாரு. எதனால அந்த ரயில்வே சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெவர்லாண்ட் ப்ராப்பர்ட்டியை சுத்தி இருக்கிற ஏரியாவுக்கு போறதுக்காக மட்டுமே வந்து மினியேச்சர் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்காக வந்து ஒரு ரயில்வே சிஸ்டமே வந்து உள்ள நிர்வகிச்சிருக்காரு. அந்த பிரைவேட் ஜூல பாத்தீங்கன்னா ஜீப்ரா, எலிஃபென்ட், ஜிராஃபின்னு சொல்லிட்டு பல மாதிரியான ஒரு அனிமல்ஸ்லாம் வந்து வச்சிருக்காரு. அண்ட் அந்த மூவி தியேட்டர்ஸ்லாம் வந்து பிரைவேட்டா வச்சிருக்காரு. அங்க வர்றவங்க கெஸ்ட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ், பாப்கார்ன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. ஆல்சோ பலதரப்பட்ட சில்ட்ரன்ஸை வந்து அவர் இன்வைட் பண்றாரு. லைக் சீரியஸ்லி இல் சில்ட்ரன்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமா வர்ற சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து இன்வைட் பண்றாரு. நிறைய பேரும் அங்க வந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த இடமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு மாதிரி இருக்கு. அவரே வந்து அது ஒரு மேன்ஷன் மாதிரி இல்லாம பிரைவேட் வேர்ல்டு மாதிரி தான் மெயின்டைன் பண்றாரு. அதுக்கப்புறமா 2003ல அங்க வந்த ஒரு சைல்டுனால அவர் மேல வந்து சைல்டு மோலஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டப்படுது.
அதுக்கப்புறம் 2005 வரைக்கும் அந்த கேஸ்ல வந்து அவர் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து நடந்த ஒரு ஹியரிங்ல தான் பாத்தீங்கன்னா அவர் மேல பதியப்பட்ட 14 சார்ஜஸ்லயும் இருந்து நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுவிக்கிறாங்க. ஆனாலும் அவரால் வந்து பழைய மாதிரி அங்க தங்க முடியல. அந்த போலீஸ் வந்து அந்த ஏரியாவை சர்ச் பண்ணது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவரோட மைண்டை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால அந்த இடத்துல இருந்து அவர் வெளியேறிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த ஏரியால அவர் வாழவே இல்லை. மைக்கேல் ஜாக்சன் வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து பெர்சனல் லோன் எடுக்கிறாரு. அவரோட மியூசிக் கேட்லாக வந்து கொலாட்டரலா வச்சு பாத்தீங்க அப்படின்னா $250 மில்லியன் வரைக்கும் லோன் எடுக்கிறாரு. ஹெவி இன்ட்ரெஸ்ட் அண்ட் மிஸ்மேனேஜ்டு ஸ்பெண்டிங் இதெல்லாம் வந்து அவரோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாகவும் அமையுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட் அல்லது கஸ்டம் ஃபர்னிச்சர்ஸ், ரேர் ஆன்டிக் பீசஸ் இது மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப அதிகமா செலவு பண்ணியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையில இன்னொரு சைட் ஆஃப் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சேரிட்டி, ஹாஸ்பிட்டல், அதோட டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல மில்லியன் டாலர்ஸ் வந்து டொனேஷனா கொடுத்துருக்காரு. 1992ல ஹீல் த வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு. இது மூலமாவும் வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய சேரிட்டிஸ், அது மட்டும் இல்லாம இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இது மாதிரி நிறைய வந்து இந்த ஃபவுண்டேஷன் மூலமாகவும் ஹெல்ப் பண்றாரு. மைக்கேல் ஜாக்சனோட லைஃப்ல வந்து ஒன் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேமு, அதோட வந்து நிறைய பணக்காரர், செல்வந்தர், அதுக்கப்புறம் ரொம்ப லக்ஸரியான லைஃப் அது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனா அதோட அப்படியே ஆப்போசிட் சைடு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் தனியா அவருக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல இருக்கிறாரு. இது மாதிரி நிறைய மிஸ்ட்ரீஸோட தான் வந்து இவரோட லைஃபே வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ மைக்கேல் ஜாக்சனோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஐகானிக்கான பெர்ஃபார்மன்ஸ் என்னலாம் அப்படின்றத பார்த்தலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய வந்து இன்னைக்கும் பேசு பொருளா இருக்கு. ஆனா அவரோட கரியர்ல ரொம்ப முக்கியமா அமைஞ்ச சில பெர்ஃபார்மன்ஸை பத்தி இன்னைக்கு பார்த்துடலாம். லைக் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேர்ட் வேர்ல்ட் டூர், அதாவது 1987ல இருந்து 1989 வரைக்கும் வந்து இது நடந்திருக்கு. 15 நாடுகள்ல 123 ஷோஸ் வந்து நடத்தியிருக்காங்க. சுமார் 44 லட்சம் ரசிகர்கள் வந்து இதுல பங்கேற்றிருக்காங்க. அந்த காலகட்டத்துல அதிக வசூல் செய்த டூர்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது. இதுக்காக வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுமே வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டேஞ்சரஸ் வேர்ல்ட் டூர் 1992ல இருந்து 1993 வரைக்கும் நடந்திருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 24 நாடுகள்ல 69 ஷோஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அண்ட் தென் இந்த டூர்ல பார்த்தீங்கன்னா சுமார் 35 லட்சம் ரசிகர்கள் இந்த டூர்ல வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்த டூர்ல கிடைச்ச மொத்த அந்த வசூலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீல் த வேர்ல்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து அவர் டொனேஷனா குடுத்தாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டரி வேர்ல்ட் டூர் 1996ல இருந்து 1997 வரைக்கும் இது நடந்திருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டூர் வந்து 35 நாடுகள்ல 82 ஷோ நடத்தியிருக்காங்க. சுமார் 45 லட்சம் ரசிகர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. 1990s காலகட்டத்துல நடந்த சோலோ ஆர்டிஸ்ட் நடத்திய டூர்லயே வந்து அதிக ஆடியன்ஸ் ஈர்த்த டூர் அப்படின்னா வந்து இதை தான் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புச்சாரெஸ்ட் கான்சர்ட் 1992. இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல ரசிகர்களோட எக்ஸைட்மெண்ட் எந்த அளவு இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து நின்னுட்டு 2 நிமிஷம் எதுவுமே பண்ணல, வெறுமனே அப்படியே நின்னுட்டு மட்டுமே இருக்காரு. பல பேர் அந்த ஹோல் ஆடியன்ஸுமே வந்து பயங்கரமா கத்துறாங்க. அந்த 2 நிமிஷமுமே வந்து அதிர்வலை நிறுத்தவே இல்லை அப்படின்ற லெவலுக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கத்துறாங்க. அதோட மட்டும் இல்லாம பல பேர் வந்து அவரை பார்த்த நிமிஷத்துலயே வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் வந்து அவரை பார்த்த அதிர்ச்சியில மயங்கியே விழுந்துடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு கிரேஸ் அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு அவருக்கு. அதோட அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்றதே வந்து அந்த ரொமானியா அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு. நிறைய வந்து செக்யூரிட்டி பீப்புள்ஸை இன்க்ளூட் பண்ணி அந்த கிரௌட் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனோட கடைசி ஃபுல் கான்சர்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த ஹிஸ்டரி வேர்ல்ட் டூர் 1996ல இருந்து 1997 வரைக்கும் நடந்ததுதான். அதுக்கப்புறமே வந்து அவர் நிறைய கான்சர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா ஃபுல் சோலோவா அவர் பண்ணது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி வேர்ல்ட் டூர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட கடைசி டெலிவிஷன் அப்பியரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ல வேர்ல்ட் மியூசிக் அவார்ட் லண்டன், இதுதான் வந்து அவரோட கடைசி டெலிவிஷன் அப்பியரன்ஸ். 1997க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட கரியர் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆனா 2009ல வந்து அவர் கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாரு. அதுக்காக லண்டன்ல இருக்க O2 அரேனா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கம்பேக் கான்சர்ட் அப்படின்றத வந்து நடத்த திட்டமிடுறாரு. முதல்ல சில ஷோ அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்றாங்க. ஆனா டிக்கெட்டுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்க வரைக்கும் 50 ஷோ வரைக்கும் திட்டமிடுறாங்க. ஆனாலும் அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து சோல்ட் அவுட் ஆகுது. இவர் கம்பேக் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அவரோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவரோட 3 குழந்தைகளையும் வந்து ஓரளவு செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த கிங் ஆஃப் பாப் அப்படின்ற அவரோட லெகசியை வந்து ரீக்ளைம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயும் வந்து அவர் வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அந்த கம்பேக்காக அவர் பல புதிய மியூசிக் ப்ராஜெக்ட், கொலாபரேஷன் அண்ட் பெரிய ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஐடியாஸுமே வந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த லண்டன் கான்சர்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க், பாரிஸ் அண்ட் மும்பை இது மாதிரி பல நகரங்கள்ல வந்து அவர் கான்சர்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சில ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனா அவரால் ஆக்சுவலா அந்த கம்பேக்கை வந்து ப்ராப்பரா பண்ணி முடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25, 2009 அன்னைக்கு உலகமே அதிர ஒரு நியூஸ் வருது. அதுதான் வந்து மைக்கேல் ஜாக்சன் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ். அதாவது லண்டன் கான்சர்ட்டுக்கு 18 நாளுக்கு முன்னாடி மைக்கேல் ஜாக்சன் வந்து உயிரிழந்துட்டாரு. லண்டன் கான்சர்ட்ல வந்து 50 ஷோ ஷெட்யூல் ஆனதுனால, கன்டினியூஸா வந்து ரிஹர்சல்ல ஈடுபட்டுட்டே இருக்கிறதுனால, அவரோட உடலும், மனதும் வந்து பயங்கரமா பிரஷர் ஆயிருக்கு அப்படின்ற மாரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவர எக்ஸாமின் பண்ண மெடிக்கல் எக்ஸாமினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் எடுத்துக்கிட்ட ப்ரோபோஃபோல் அண்ட் செடேட்டிவ் ட்ரக்ஸோட எஃபெக்ட் காரணமா அக்யூட் ப்ரோபோஃபோல் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு சொல்லி உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு அந்த ப்ரோபோஃபோல் கொடுத்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா கான்ராட் முரே. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வாலண்டரி மேன்ஸ்லாஃப்டர் குற்றவாளி அப்படின்ற மாதிரி தீர்ப்பளிக்கிறாங்க. எப்ஸ்டீன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அகைன் வந்து மைக்கேல் ஜாக்சன் ஒரு பேசு பொருளா ஆறாரு. ஆனா ஒருத்தரோட போட்டோ அண்ட் நேம் ஒரு ஃபைல்ல இருந்ததுனால மட்டுமே வந்து அவர் குற்றவாளி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து ஒரு சாரார் சொல்றாங்க. ஆனா இதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து நம்மகிட்ட இல்ல. சோ இந்த ரெண்டு கிளைமுமே வந்து நம்மளால வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்ல. மைக்கேல் ஜாக்சன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மரணத்தை சுற்றி பல கான்ஸ்பிரசி தியரி வந்து உருவாக ஆரம்பிக்குது. அதுல முக்கியமான சிலது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, அவரோட இறப்பை வந்து அவரே ஃபேக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவரோட வயசு வந்து 50 வயசு ஆயிடுச்சு. அந்த டைம்ல வந்து 50 ஷோ வரைக்கும் அவர் பண்ற மாதிரியான ஒரு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அவரோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. இதனால வந்து அந்த பிரஷரை வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியாம அவர் இறந்துட்டதா அவரே வந்து ஒரு ஒரு நரேஷனை வந்து செட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட மியூசிக் கேட்டலாக் வந்து பல பில்லியன் லெவல்ல வந்து மதிப்புடையதா இருந்திருக்கு. ஸோ பவர்ஃபுல் கார்பரேட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா சீக்ரெட் ஆர்கனைசேஷன் மூலமா அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க, அவரோட மியூசிக் கேட்டலாக கைப்பற்றுவதற்காக இந்த மாதிரி அவரை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. அதோட மட்டும் இல்லாம மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து பல வருஷமா வந்து படுத்த படுக்கையாவே இருந்தாரு, பெட்லயே தான் இருந்தாரு. அவர் இறந்தப்போ வந்து அவர் உடம்பு ஃபுல்லா வந்து நிறைய ஸ்கேர்ஸ் இருந்துச்சு, அதாவது பெட் மார்க்ஸ் வந்து நிறைய இருந்தது. அவர் இறந்தப்புறம் வந்து அவர் வயிற்றுல வந்து உணவே இல்லை, அந்த மாதிரியும் வந்து நிறைய கான்ஸ்பிரசி தியரி வந்து சுத்திட்டே இருக்கு. ஆனா அவர் இறந்தப்புறம் வந்து அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட கான்ஸ்பிரசி தியரிக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரியான எந்த கிளைமுமே வந்து இல்லை. ஸோ இதை வந்து நம்மளால ஃபேக்டா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு நார்மலான ஒரு செலிபிரிட்டியோட லைஃப் மாதிரி மட்டும் இல்லாம, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உலகமே போற்ற ஒரு சூப்பர் ஸ்டார், கிங் ஆஃப் போப், பெரிய ஃபேமு, ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆல்பம், ஐகானிக் டான்ஸ் மூவ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ஒரு சைடும், இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், அது மட்டும் இல்லாம அந்த ஃபேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தனியா அவருக்குன்னு ஒரு இடத்த அமைக்க வேண்டிய தேவை, பெர்சனல் ப்ராப்ளம், லீகல் இஷ்யூஸஸ், லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃபே வந்து பல கோணங்களா வந்து பிரிஞ்சு இருந்திருக்கு. ஒரு ஃபேம் வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போகுமோ அந்த அளவுக்கு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து ப்ரெஷருக்கும் உள்ளாகுது அப்படின்றதான் சொல்றாங்க. மைக்கேல் ஜாக்சன் லைஃப் பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதோட இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸான டாபிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம புக்டியூப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.